வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த்து சம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 2x + 1 டிவைட் பை 2x - 1, பி ஈக்குவல் டு 2x - 1 டிவைட் பை 2x + 1. ஓகேங்களா? ஃபைண்ட் 1 பை a மைனஸ் b மைனஸ் 2b பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் எல்லாத்துக்குமே ஏக்கு இது பிக்கு இது அப்படின்றது நம்ம டேரெக்டாக டேட்டாவை போட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் ஏயும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேரெக்டாக போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும், ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏவும் பியும் அதில் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏபி இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து 1 பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? மைனஸ் இது வந்து 2b டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். எங்கே இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏ மைனஸ் பி இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி இருக்குது. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ரெண்டு இடத்துல இருக்குது, ஏ ப்ளஸ் பி மட்டும் இங்கே இல்லை. ஸோ அப்போ கிராஸாக நான் மல்டிபிள் பண்ணுறேன், மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ரெண்டுக்கும் காமனாக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டேன். இது கிராஸாக போகும்போது ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். ஓகேங்களா? ஒன்றுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2b. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2b என்ன வரும்? ஏ 2bலேருந்து 1b போச்சு அப்படின்னா மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் ஏ மைனஸ் பி கீழே ஏ மைனஸ் பி கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வருது? 1 பை ஏ ப்ளஸ் பி அப்படின்றது தான் வருது. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இவ்வளோ பெரிய கொஸ்டினை 1 பை ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவலாக நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவையும் பியும் நம்ம பண்ணலாமா? ஸோ அப்போ 1 பை ஏ ப்ளஸ் பி, பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்றப்ப ஏக்கான டேட்டா 2x + 1 டிவைடட் பை 2x - 1. ஓகேங்களா? ப்ளஸ் பிக்கான டேட்டா 2x - 1 டிவைடட் பை 2x + 1. இது வழக்கம் போல் என்ன அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2x - 1 இருக்குது, இங்கே 2x + 1 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 2x + 1 நான் எழுதுகிறேன். இந்த 2x + 1 பக்கத்தில் எழுதிக்கிறேன். 2x + 1. ஓகேங்களா? ப்ளஸ் 2x - 1. அடுத்து இங்கேருந்து கிராஸாக போகும்போது இங்கே ஒரு 2x - 1. ஸோ 2x - 1 இன்ட்டு 2x - 1 ஹோல் ஸ்கொயர். இடம் பத்தாதனால இங்கேயே நான் அந்த எழுதுகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? 2x + 1 2x - 1. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் எப்படி எழுதலாம்? 2x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x - 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2x + 1 2x - 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஒன்று. ஸோ இந்த மெத்தடில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரெண்டையுமே எழுதி பாருங்கள். என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா? அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு இதை எழுதும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2ab. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மொத்தத்தையும் இந்த மாதிரி எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2a ப்ளஸ் 2b ஹோல் ஸ்கொயர் நம்ம 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது ஏனா இதோட ஸ்கொயரு 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஏன்றப்ப மொத்தத்துக்கும் ஸ்கொயர் தான். ஸோ முன்னாடி தான் 2 வரும். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகேங்களா? மேலே இருக்கிறத
ப்ளஸ் ஒன்று 2x மைனஸ் ஒன்று என்ன எழுதுனா 2x ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது நம்மளுக்குரிய சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. ஆனால் இதை டைரெக்டாக அப்படியே எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ ப்ளஸ் பி. பட் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சது 1/a ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இதுனா 1/a ப்ளஸ் பி என்னவா இருக்கும்? பேப்பர் ஈரமாக இருக்கிறதுனால எழுத மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 1/a ப்ளஸ் பினா இதை அப்படியே தலைகீழாக எழுதணும். ரெசிப்ரோக்கலாக எழுதுனா என்ன வருதோ அதுதான் வந்து என்னது 1/a ப்ளஸ் பி ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் இதை கவனமாக வச்சுக்கோங்க. 2x ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கும் எக்ஸுக்கும் சேர்த்து தான் இருக்கே தவிர எக்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் சேர்த்துன்றப்போ ப்ராக்கெட் போட்டாகணும். டிவைடட் பை ஓகேங்களா. ஸோ இதுவும் 2 இதுவும் 2 ஓகேங்களா. ஸோ 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுலேருந்து 2வை வெளியே எடுக்கிறேன். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது காமனான ஆன்சர். ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இந்த 2x ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய 5th சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்ப்போம்.